எல்லாம் கை குடுக்கறாங்க, ஸ்வீட் கேக்குறாங்க. அவங்க தான் விளையாட்டுக்கு ஏதோ சொல்றாங்கன்னா நீயும் என்ன மாமா எலெக்ஷன்ல நில்லு அது இதுங்கற. நிஜமா தான் சொல்றேன், நெல்லு நல்ல விஷயம். ஆரம்பத்துல அர்ஜுன் சார் சொல்லும் போது நான் கூட எதுக்குன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரியுது அதுதான் நல்ல முடிவுன்னு. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதை விட அவங்க 2 பேரும் உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. நல்ல விஷயம். மாமா இதானே வேணாங்கிறது. நீ வேணும்னு தானே என்ன இப்படி கிண்டல் அடிக்கிற? கிண்டலுங்க அடிக்கிறேன், நிஜமாவே சொல்றேன். அர்ஜுன் சார் சொல்லிடுறது சரியான விஷயம். வசுந்தராவும் நல்லா உன்னை புரிஞ்சு வச்சிருக்கு. நல்ல விஷயம், அதுக்காக தான் சொல்றேன், நீ நெல்லு. ஐயோ இல்ல முத்து மாமா, வீட்டை கவனிக்கிறத தவிர எனக்கு வேற என்ன தெரியும்? சமையல் பண்ண தெரியும், துணி துவைக்க தெரியும், வீடு துடைக்க தெரியும், மத்தவங்கள வேலை வாங்க தெரியும். இதானே தெரியும், வேற என்ன தெரியும்? பாத்தியா கடைசியில என் கால நீயும் வர்ற. காலையும் வரல தலையும் வரல. நான் சொல்ல தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. இந்த பாரு, உனக்கு ஒண்ணுனா மொத்தம் ஊரு வந்து நிக்குது இல்ல. உன் சார்பா நின்று இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு மொத்த ஊரும் என்னையே எதிர்த்து நின்னாங்க. நானு எங்க அப்பா எங்க தாத்தா எங்க பரம்பரையே இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருந்தாலும் உனக்காக எல்லாரும் வந்து நின்னாங்க பாத்தியா, அது என்னால மறக்கவே முடியாது. உனக்கு இந்த ஊர்ல அப்படி ஒரு செல்வாக்கு இருக்கு. நீ ஒரு லேடி காலாமா, நம்ம ஊர் சூப்பர் ஸ்டாரு பாம்பே தாராவிக்கு அவர்னா நம்ம படூருக்கு நீதான். உன்னை எதிர்த்து யாராவது நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெபாசிட் கூட வராது, நீதான் ஜெயிப்ப. தைரியமா நில்லு. இங்க பாரு, நீ ஏதேதோ பேசி என்ன சம்மதிக்க வைக்கலாம்னு முயற்சி பண்ற. இரு நான் காபி எடுத்துட்டு வரேன். நான் போன காஃபி கேட்டனா? இரு மாமா, நான் இங்க இருந்தா நீ பேசி என்ன குழப்பிடுவ. நான் போய் காபி கொண்டு வரேன். சரி நிக்கட்டும், அவளுக்கு என்ன பெருசா சப்போர்ட் இருக்க போகுது? அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவ நிக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஜனங்க கண்டிப்பா அவளை விட மாட்டாங்க. வெண்ணிலா மட்டும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டா உங்களுக்கு பெரிய சிக்கல். என்னம்மா எனக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன பயமுறுத்துறியா? பயமுறுத்தலங்க, சத்தியமான நிஜம். அவளுக்கு எங்க ஊரு ஜனங்க கிட்ட மட்டும் இல்ல, சுத்தப்பட்டு எல்லா ஊரு ஜனங்க கிட்டயும் மவுஸ் இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட தடவை குறி சொல்லி தீ மிதிச்சு ஊருக்கு ஏகப்பட்ட நல்லது பண்ணிருக்கா. அவளுக்குள்ள அம்மனே குடி கொண்டிருக்கிற மாதிரி நினைப்பு அவளுக்கு. அதேதான் இந்த ஜனங்களுக்கும். அதனால அவளை எதிர்த்து நீங்க யார நிறுத்தினாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காது. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுமா, நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். அப்புறம் நான் இங்க வந்துட்டு போனதோ உங்ககிட்ட பேசினதோ யாருக்கும் தெரிய வேண்டாம். அதெல்லாம் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நாம பேசணுங்கிற விஷயத்த நீயும் உன் சம்பந்தப்பட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்ல மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். வரேன். மாமா இப்ப என்ன பண்ண போறோம் மாமா? இந்த பொண்ணு சொல்றதுல எவ்வளவு தூரம் நிஜம் இருக்குங்கிறது தெரியலையே. எதுக்கும் ஊருக்குள்ள ஆளுங்களை அனுப்பி இதெல்லாம் நிஜமா, வெண்ணிலாவுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லு. சரிங்க மாமா. அதை பொறுத்து நம்மளோட அடுத்த மூவ் என்னங்கிறத யோசிப்போம். சரிங்க மாமா. நின்னீங்கன்னா எதிர்த்து நிக்கிறவன் டெபாசிட் காலியாகி டப்பா கழன்றோம். கரெக்டா சொன்ன, நூத்துல ஒரு வார்த்தை ஜன்னி. வெண்ணிலானியா கொக்கா? அத்தை அத்தை அங்க பாத்தீங்களா அத்தை, நமக்கு புதுசா எதிரிங்க வர வேண்டியதில்ல. அதோ அவ வேண்டாம் வேண்டான்னு கதறா, இவங்க ஆள் அழகு பேசி அவளை குழப்பி விடுறாங்க. போற போக்க பார்த்தா அவளை சம்மதிக்க வச்சிருவாங்க போல இருக்கே. அத்தை நீங்க தான் அத்தை ஏதாவது செய்யணும். இப்போ நான் போய் பேசினா ஏதாவது பிரச்சனை வரும், அதனாலதான் யோசிக்கிறேன். அக்கா நீங்க மட்டும் கவுன்சிலர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழகப்பன் சகல ஊர்ல இருக்க எல்லா ஹோட்டலையும் சும்மா ஓசிலே வாங்கி சாப்பிடுவாரு. சொல்ல முடியாதுக்கா, நான் தான் கவுன்சிலரோட பிஏன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அடப்பாவுமே, பாத்தீங்களா என்ன இதெல்லாம்? ஒரு குடும்பத்து பொண்ணா லட்சணமா இருக்கணுங்கிறது வீட்டுக்கு அழகு. அதை விட்டுட்டு ஆளுக்கு சும்மா அதை பத்தியே பேசிக்கிட்டு போங்க, உள்ள போய் வேலையை பாருங்க.
கவலைப்படாதீங்க, நான் நினைச்ச மாதிரியே சொல்லிட்டீங்க. சரி சரி, இதெல்லாம் விடு. போன விஷயம் என்னாச்சு? ஸ்வேதா போய் ஒரு விஷயத்தை முடிக்காம வருவேனா? சக்சஸ். தேவராஜன் கிட்ட விலை வாரியா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த வீட்ல எல்லாரும் கற்பனை கோட்டை கட்டுறாங்களே, வெண்ணிலாவை எலெக்ஷனை நிப்பாட்டணும்னு, அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு தான் அத்தை வந்திருக்கேன். இனிமே ஃபர்தரா நடக்க போற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு எம்எல்ஏவோட சப்போர்ட் இருக்கும். அர்ஜுன் சார்லாம் நீ கூப்பிட முடியாது. அர்ஜுன் தான் கூப்பிட முடியும். பாக்கவா? அப்படியா? அங்க பாரு. என்ன அங்க பாரு? அங்க பாருடா. பாருடா. பாக்குறேன். அர்ஜுன் ஐயோ எப்போ சாம் ஐயோ, நம்ம வசந்தராஜ் நெருங்கினாலே அவனுக்கு எப்படிதான் மூக்கு வைக்கணும்? என்ன பண்றது இப்போ? அர்ஜுன் சார் எதுக்கு இவ்வளவு வேகமா வர? அந்த ஜோதிமணி இங்கே வந்து ஒரு நாளாவது இருன்னு கட்டாயப்படுத்திச்சு சார். அதான் நானும் வசுந்தரக்காக இருந்துட்டு போலான்னு. பாட்டிக்காக தான் சார். பாட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். அதான் பாட்டிக்காக ஒரு நாள் எடுக்கலான்னு இருந்துட்டேன் சார். ஆனா அந்த வசுந்தராக்கு அது பிடிக்கல சார். உடனே போய் அர்ஜென்ட் சொல்லிட்டான். அவன் என் மூஞ்ச உடைக்கிறதுக்காக என்ன தேடிட்டு இருக்கான் சார். அதனாலதான் சார் நான் பயந்து போய் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன் சார். சாரி சார். சார் மருது சார், கதவு திறங்க. அந்த அர்ஜுன் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன் சார். அவனுக்கு எப்பவுமே என் மூஞ்சி மேலதான் சார் கண்ணு. சார் எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார். சார் நான் உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் சார். என்னை மட்டும் காப்பாத்துங்க. நான் இங்கிருந்து உடனே போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் ஐயோ சார். மருது சார், அந்த ஜோதிமணி இங்க வந்தானா? ஜோதிமணியா? எந்த ஜோதிமணி? அதான் பிரதர், உங்களை மாதிரியே ஒருத்தர் இருப்பான்னு சொன்னேனே, அந்த கேப் மாதிரி, அந்த ஃப்ராடு, அவனை பத்தி தான். அவன் எதுக்கு என் ரூமுக்கு வர போறான்? வருவான் சார். அவனை காப்பாத்திக்கணும்னா எங்க வேணாலும் வருவான். எப்படி வேணாலும் வருவான். இங்க பாருங்க, எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போலாம். மருது சார், நேத்து என்கிட்ட கலாட்டா பண்ண மாதிரி இப்பவும் வந்து கலாட்டா பண்ணா சார். அவனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் புடிச்சு கொடுங்க சார். அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் சார் அவனுக்கு திமிரெல்லாம் அடங்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? உங்க 2 பேரும் மாதிரி வேலை விட்டு இல்லாதவனா? தயவு செஞ்சு போயிடுங்க. விடுமா, தான் கோச்சிக்கிறார்ல, வா. மாத்திட்டு வந்துட்டுமா சார்? வசு, என்ன வசு, வீடு ஃபுல்லா தேடியாச்சு, அவனை காணோம். சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியா? நிஜமாவே அவன் கலாட்டா பண்ணானா இல்ல நீயாவே திங்க் பண்ணிக்கிறியா? இல்ல சார், நிஜமாவே அவன் கலாட்டா பண்ணான். எப்படி சார்? அப்படியே உங்களை மாதிரி இருக்கடா? சரி சார், நான் கிளம்புறேன். நீ இப்படிலாம் சொன்னா நான் நம்பிடுவேன். ஏண்டா, ட்ரெஸ் மாத்த தெரிஞ்ச உனக்கு உன் கேவலமான அந்த பாடி லாங்குவேஜ மாத்த தெரியலடா ஜோதிமணி. அப்புறம் எப்படா என்கிட்ட தப்பிக்க முடியும்? இதெல்லாம் பத்தாதுன்னு பேண்ட் தெரியற மாதிரி வேட்டி வேற. ஐயோ வேணா, என்ன அசிங்க பாத்துற சொல்லிட்டேன்.
பாரு நான் உன்னை இப்படியே விடக்கூடாது. இப்ப அடிக்கிறேன் பாரு பஞ்சு. பாரு எப்ப பார்த்தாலும் மூஞ்சி அடிக்கிற, தயவு செஞ்சு மூஞ்சி அடிக்காத சொல்லிட்டேன். ஏன்டா மூஞ்சி? எதுக்குடா என் வசம் தம்பி 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 பாவம் தம்பி அந்த மூஞ்சி. எத்தனை தடவை அதுல ஓங்கி ஓங்கி குத்திக்கிட்டு இருப்பீங்க நீங்க? உங்ககிட்ட குத்து வாங்கி பாருங்க அந்த மூஞ்சி அப்படியே மூஞ்சில கணக்காயிடுச்சு. என்ன பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்க. ஒழிச்சிருவாண்டாம். தம்பி தம்பி அவனை அடிச்சிக்கன்னு வச்சுக்கோங்க, அசிங்கம் உங்களுக்கு தான் தம்பி. இருடா, விருந்தாளியா வந்த இடத்துல அசிங்கம் எல்லாம் எதுவும் வேண்டாம். கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கு. உன் உடம்பெல்லாம் பேசுறது இருக்கட்டும்டா, எனக்கு இப்போதைக்கு உன் பாக்கெட்ல இருக்க அது பேசுறது மட்டும் தாண்டா கேக்குது. இது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் நினைச்சவளை அடையறதுக்கு பூரா சொத்தையும் அட்வான்ஸாவே எழுதி கொடுத்துறான். நீ என்னடா பாக்கெட்ல வச்சிருக்கிறத என் கையில எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறியாடா? அதானே பார்த்தேன், இது வரைக்கும் எதுவும் கேட்கலையேன்னு. டேய் என்னடா இந்த பாட்டிக்கு குடுக்கறதுக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கற? ஐயோ என் பேராண்டி என்னையே எடுத்துக்க சொல்றேன். ஐயோ எப்பா ஆத்தி, என்னடா சங்கிலி கணக்கா இருக்கு. கொத்தமல்லி வாங்கினாலே கொசு தராங்க. இங்க பாரு. ஐயோ தக்கையா இருக்குடா. ஐயோ என் பேராண்டினா பேராண்டிதான். இப்பதான்டா உன் கழுத்துல இனிமே விலங்கெல்லாம் கழண்ட மாதிரி இருக்க போகுது. என்ன கேக்குறாங்க? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எப்படி இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இப்பதான் எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பூக்குள்ள இறங்கி முடிச்சு அந்த பொண்ணை பார்க்க போறேன் அது இதுன்னு எதுவுமே நடக்காது. ஆனா நான் சொல்ற எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி அர்ஜுன் பூக்குள்ள இறங்காம மிகப்பெரிய தீட்டு நடந்ததுக்கு காரணமே அந்த வசுந்தரா தானே ஆக போகுது. அவங்கள கூட்டிட்டு வந்து தங்க வச்சு தப்பு பண்ணது எல்லாமே வெண்ணிலாதான்னு மொத்த பேரும் மாட்ட போறாங்க. சரி, இந்த பிரச்சனையில வசுந்தரா எங்களை விட்டு எப்படி போவா? இத்தனை நாள் அவங்க தங்குனதுக்கு காரணமே வேண்டுதலை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான். அந்த வேண்டுதலே நடக்காம போயிடுச்சுன்னா அதுக்கு காரணமே வசுந்தரா தானே தெரிய வந்துச்சுன்னா அர்ஜுன் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறது இல்ல, அர்ஜுன் அம்மாவே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. இங்க இருந்து மட்டும் இல்ல, நிரந்தரமா வேலையை விட்டு கூட. நான் கூட இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு நினைச்சேன். ஆனா போற சின்ன தூண்டில்ல பெரிய திமிங்கலத்தையே பிடிக்கிறதுக்கு நீ பிளான் பண்றியம்மா. நீ பெரிய ஆளுதான். நான் அப்படிதான். எரிமலை உள்ளுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டு இருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. நம்ம பகையும் அப்படிதான் உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் எரிமலை பொங்கி மொத்தமா வெடிச்சு எரிமலை குழம்பா ஊத்தும்ல, அந்த மாதிரிதான் அவங்களையும் சிக்க வச்சு தண்ணி குடிக்க வைக்கணும். உங்க மேல கை வச்சு அர்ஜுனும் ஒளிஞ்சிடுவான். வெண்ணிலாவுக்கும் என் மாமாவுக்கும் வாயை திறக்க முடியாத அளவுக்கு எல்லார் முன்னாடியும் கூனி குறுக்கி அவமானப்பட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே சமயத்துல ஊர்க்காரங்க மத்தியில உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் ஈஸியா சாதிச்சிட முடியும். அந்த நம்பிக்கையில நான் உன்னை மனசார வேண்டிக்கிறேன். அர்ஜுன் சார் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதவரு. சின்ன வயசுல அவரோட உயிரை காப்பாத்தின ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு துடிக்கிறாரு. அவரோட தவிப்பு உனக்கு புரியலையா? எனக்கு அவரை பார்த்தா பாவமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. இருந்தாலும் நான் தான் அவரை தேடுற ஆள்னு சொல்றதுல எனக்கு பெருமையே இல்ல. ஆனா நீதான் நான் தேடுற ஆளு. இவ்ளோ நாளும் இது நீ எனக்கு ஏன் சொல்லலன்னு அவரை என்கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான சூழ்நிலைய நீதான் உருவாக்கி கொடுக்கணும். அந்த பக்கத்துல சிவன் இருக்காரு, அவர்கிட்டயே வேண்டிக்கங்க. சாமி வாங்கம்மா, என்ன அர்ச்சனை பண்ணணுமா? இல்ல